மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிச்சயமா அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் 100% நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி குறைஞ்சது ஒரு 2ல இருந்து 4% கேப் அப்ல ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. 24,000 நோக்கி பயணிக்குது. ஸோ எலெக்ஷனை பேஸ் பண்ணி நிஃப்டி கீழே போகுமா மேலே போகுமானா மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 80-90% மேலே தான் போகும். 24,000 மீட் பண்ணும். எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி இந்த இயர் எண்டுக்குள்ள நிச்சயமா 25,000 என்ன 26,500 கூட போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உறுதியாக சொல்லியிருந்தேன். இது போல ஒரு ப்ரெடிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுக்கல. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இன்னைக்கு இல்லை, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 2019 மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 2024 அடுத்த 5 வருடங்களில் நிஃப்டி 24,000 போகும்னு சொல்லியிருந்தேன். அது யாருமே அந்த நேரத்தில் நம்பலை, சிரித்தாங்க. ஏன் நான் அதை நம்ம மாலை முரசு டிவிலேயே மாலை முரசு யூடியூப் சேனல்லே அது இருக்குது, நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ஸோ அது வர்த்தக முரசுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமில் அதை நான் அப்போயே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இப்போவும் கூட சொல்கிறேன், இப்போ நல்ல ஒரு புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. ஒரு மொமெண்டம் பாசிட்டிவ் சைடில் இருக்கும். இந்த புட் ஆப்ஷன் வாங்குறது ஏறினா இறங்கிடும். 24,000 போயிடுச்சு, 25,000 போயிடுச்சு, இது மேலே கீழே வரும், மேலே போகாது, இல்லை கால் வாங்கிக்கலாம், இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் காசு பார்த்துடலாம். அதெல்லாம் செய்யாமல் ஒழுங்காக நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி பீஸ்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ராஃபிட் வந்துடும். ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது லாங் டேர்ம்ல தான் எடுக்கணும். ஸோ இல்லைனா ஒரு 2-3 மாதம் தள்ளி எடுக்கணும். திரும்ப ரோல் ஓவர் பண்ணணும், ஹெட்ஜிங் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் பணம் பண்ண முடியும். லாட்டரி டிக்கெட் மாதிரி வாங்கி பணம் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4% கிட்ட நிச்சயமாக இன்னைக்கு இப்போ பாஸ்ட் ஓப்பன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது அப்படியே ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட கண்டினியூ ஆகலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த கொஞ்சம் ஹைலி ஒலட்டைலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்பைக் டவுன் சைட்லேயோ ஒரு அப் சைட்லேயோ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் ரீட்டைல் பீப்புள்ஸ் இந்த ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படியும் 26,500 போகும் நியர் டைம். ஸோ அதாவது இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே அந்த ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை அடிப்படையில் நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.